எம்மாடி இந்த பாபு மனுஷன் வந்துருவார. நம்ம அங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிறத வேற பார்த்துட்டாரு. என்னென்ன சொல்லுவாரோ பயமா இருக்கி. என்ன கோவம் வச்சுக்கிட்டு ஓடுதாரு. பைக் சவுண்டு கேக்கு கேக்கு. எம்மா பாபு மனுஷன் வந்துட்டாரு போல தெரியுதே. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு காபி கொண்டு வரட்டுமா, டீ கொண்டு வரட்டுமா? ஆ எனக்கு விஷம் கொண்டு வா. விஷம் பொண்டாட்டியை பிச்சை எடுக்க விட்டுட்டேன்னு ஊரெல்லாம் பேசுதா, அவள்லாம் விஷத்தை கொண்டு வா, குடிச்சிட்டு சாவுதேன். ஓமை காடு, அப்படிலாம் பேசாதீங்க பாபு. ஐயோ என் இருதயமே வெடிச்சிரும் போல இருக்க. தூர போட்டி பார்த்தாலே எரிச்சலா வருது. என்ன இந்த பொக்கவாய் ஓவரா சவுண்டு விடுது. ஏதோ தெரியாம பிச்சை எடுத்துட்டோம் 2000 ரூபாய்க்கு. இந்த குதி குதிக்கார அந்த வழுக்க மகராசா எனக்கு எப்படி தெரியும் இவரும் ஓனர்னு. பாபு பாபு, யாராட்டும் ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ரோசா வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சா அவங்க கோபம் எல்லாம் குறையுமா. ஒரு புக்கில் படித்தேன் பாருங்க, உங்களுக்காக எவ்வளவு ரோஸ் கடைக்கடையா அலைஞ்சு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? ஓ, அந்த பிச்சை எடுத்த காசுல வாங்கின ரோசா இது? சி, என்ன இப்படி கடந்து அசிங்கப்படுத்துதாரு. அட கடவுளே, இவரு கண்ணில் போய் மாட்டுவேன்னா எவ்வளவோ கோல்மால் பண்ணியிருக்கோம். என் நேரம் என் கிறகம் இவர்கிட்ட தான் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் போலயே. பாபு பாபு, ஓவர டென்ஷன் ஆகாதியோ. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடி கட்டுறேன், நீங்கள் சிரிச்சிருவியோ. பாக்கியலா? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பியாரு விளங்க இங்க வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போனதா, காலம் முழுக்க சிந்து பாடணும். என்னத்தையாவது ஒளரிட்டு கடை. ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல. ஐயா எந்திரிச்சு போறாரு. பாபு மனுஷா, ஏ பாபு மனுஷா, நில்லுங்கோ நில்லுங்கோ நில்லுங்கோ. என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்காரு? சிஐ, நமக்கு எவ்வளவு சோழி இருக்கு, இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எரிச்சலா வருதப்பா. கிரிக்கெட் பாக்கிறா? பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ, நல்ல கிரிக்கெட் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். பேட்டிங்கா ஃபீல்டிங்கா? பேட்டிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுங்கோ. தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா பேசக்கூடாது நெட்ட. சும்மா போ இரு நெட்ட. ஐயோ, இந்த மனுஷன் என்ன நெட்டமால இருக்கிற மாவை கட் பண்ணி நெட்ட நெட்டன்னு ரொம்ப அசிங்கமால கூப்பிடுதாரு. நல்ல அழகான மீசை வச்சிருக்கிரு, கம்பளி பூச்சி மீசை. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. உன் மேல நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். ஏதாவது ஏசிட்டேன்னா உன் மனசு சங்கடமாயிரும். தயவு செஞ்சு போயிரு. என்ன பெரிய பொல்லாத தப்பு பண்ணிட்டோம். 2000 ரூபா அந்த வழுக்க மகராசா கொடுக்கான்னு சொன்னாவோ நம்ம வாங்க போனோம். இது ஒரு பெரிய குத்தோன்ட்டு இந்த குதி குதிக்காரு. சரி, நம்ம தப்பு பண்ணதுனால எப்படியெல்லாம் நம்ம மழுங்கி மழுங்கி போக வேண்டியதா இருக்கப்பா. சரி, அவர் பாட்டுக்கு கிரிக்கெட்டு பார்க்கட்டும், நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். சிரிச்சாலும் சிரிப்பாரு. ஏ உலக அழகி நாதான், உலக அழகி நாதான், ஏ பூம் 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 பொக்கவாயா, கொஞ்சம் கோவத்தான் குறைச்சி போயா, குளு குளு காத்து வீசுதையா, கலகல காத்து வீசுதையா, ஆமாயா, போயா போ. உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. என் உசுறு பூரா வானமே இந்த குழம்புது மெல்ல. சூரியனை போன்றவரு, சந்திரனை போன்றவரு. எப்பாடி சிரிச்சுட்டீரா ஐயம்மா. இவரு சிரிக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம என்ன ஆட்டம் ஆட வேண்டியதா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் பசிச்சிரும் போல தெரியுதே. ஏம்பிட்டு இந்த கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாபு மனசா செய்யறது? உமரை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே அப்பா. இங்கே இரு நெட்டம்மா, நான் சீரியஸா சொல்றேன். நீ நிறைய அசிங்கமான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அலையுத. இப்படி போய் பிச்சை எடுத்துக்கிட்டோம், சேட்டை பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அதை விற்கிறேன் இதை விற்கிறேன்னு நீ நிறைய கோல்மால் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு குறும்பா தெரிஞ்சுது. ஆனா ஒய்ஃபா வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத. இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இங்க ஓனரோட அண்ணன் எவ்வளவு கேவலமா நினைச்சாரு தெரியுமா? இவரு ஓனர் அண்ணனு நான் என்னத்தை கண்டேன்? அது எல்லாம் ஏன் நேரம்ல. ஆமா ஆமா, தப்புதான் பாபு, தப்புதான். மன்னிச்சுக்கிடுங்க மன்னிச்சுக்கிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயாட்டு போயிருவேன், ஏதாட்டும் ஊருக்கு போயிருவேன். என்னை தேடி தான் அலையணும் பாத்துக்கிடு. என்ன இந்த பொக்கவாய் இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணுது? சரி, என்னெல்லாம் நம்மளை பண்ணுதாவோ. நம்மளோட திறமையை வெளியே காட்டவே விட மாட்டாவோ போல தெரியுத. நிச்சயம் நிச்சயம் பாபு, நிச்சயம் உங்கள் மனசு கோணாதபடி நடந்து உங்கள்கிட்ட நான் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பேன். ஆமா, உன செந்தமிழ் பேசிடுவா. சரி, சாப்பிட போகுமா? சாப்பிடத போற இடத்துல உமருக்கு காத்திருக்கு சர்ப்ரைஸ். நெட்டம்மா, எதுவும் சமையலுக்கு மேல் பண்ணி வச்சு சாப்பிடிச்சிடாதம்மா. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் இருந்தாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், அவனையும் ஒரு ஏடியா நீ போட்டு பாடா படுத்தி சாப்பிட வச்சு 3 நாள் குளுக்கோஸ் ஏறிட்டு இருந்தது. எனக்கு எதுவும் கொடுத்துடாத நெட்டம்மா. வாட் நான்சென்ஸ் டாக்கிங் யூ ஆர் இடியட் பாபு. நான் ஒன்றும் செய்யலை சரியா. நீர் இப்படியெல்லாம் பேசுவீர்னு தெரியும். அதனால நான் சூப்பராக ஒரு சமையல் பண்ணலை, நானும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி வா, கொஞ்ச நேரம் கார்டன்ல உட்காந்துட்டு அப்புறமா சாப்பிடுவோம். என்னத்த ஆர்டர் பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையே. அப்புறம் பாபு, வேலையெல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்ல சூப்பராக போச்சா? எங்க சூப்பரா போவ? இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு அந்த முதலாளி போய் ஆபீஸ் பூரான்னு சொல்லிட்டாரு, பாபு பொண்டாட்டி பிச்சைக்காரி, பாபு பொண்டாட்டி பிச்சைக்காரின்னு. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பத்தியெல்லாம் அந்த வழுக்க மண்டையனுக்கு. பாபு பொண்டாட்டி பிச்சைக்காரியாம பிச்சைக்காரி. என்ன கொழுப்படுத்தவனா இருக்கான்.
ஆ கொழுப்படுத்த வேணாம். நீ பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு பேசுதியோ பேச்சு பாய முடியுது. என்ன பாபு ரொம்ப வாய் நீளுது? ஆமா, நான் தப்பு பண்ணா அமைதியா இருப்பேன், நீ தப்பு பண்ண நீ அமைதியா தான் இருக்கணும். இருக்காவோ இருக்காவோ அமைதியா இருக்காவோ. மூஞ்சன் இப்படி ஊருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா நான் சாப்பிடலாம் மாட்டேன் சொல்லிப்புட்டேன். சரி மூஞ்ச மாத்தும், இல்லைன்னா சாப்பிடாம போய் தொலைஞ்சிருவாரு இந்த மனுஷன். பொக்கவாய் மனுஷன், கண்ணாடி மனுஷன். இப்போ என் மூஞ்ச பற்றியெல்லாம் என்ன பிரைட்டா சந்தோஷமா இருக்கேன். சமந்தா எங்கட்டி? சமந்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்புல அங்கே திங்கிறதுக்கு ஓடிட்டா. ஆமாம், நம்ம வீட்டில் சாம்பார் தின்னுட்டு கிடப்பாளோ அவ, அப்போதே ஓடிட்டாள. சரி, ஏதோ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியவா, என்னன்னு பார்ப்போம். இதில் காட்டுது ஆர்வம். நான் சமையல் பண்ணி கொடுத்தா ஆர்வமே வராது, சாப்பிட ஒரு நாதி இருக்காது. சாப்பிடுத மாதிரி பண்ணணும், எலிக்கு விஷம் வைக்கிற மாதிரி பண்ணனா எவன் தும்பான்? எதுவும் சொன்னீரா பாபு? இல்லம்மா கை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொன்னேன். பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா, என்ன என்ன ஐட்டங்களோ உந்தன் விழி பார்வையிலே. என்னட்டி நிறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்க? ஏ அப்பா, எவ்வளவோ சாப்பாடு. ஆமாம் பாப்பு, நெட்டவழிக்கிட்ட வந்தால் நல்ல மனசார பேசிக்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகலாம். சாப்பாட்டுக்கு குறையே வைக்க மாட்டேன். நான் ஒரு தாராள பிரபுவி. என்ன அந்த பிச்சை எடுத்த 2000 ரூபாய் காசுல தான் இவ்வளவு வாங்கி வச்சிருப்ப, இது தெரியாதா எனக்கு? பாபு நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் 2000 ரூபாய் பிச்சை எடுத்ததை குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கிறு. இந்த ரோஸ் பூவும் இந்த 2000 ரூபாய் வாங்கினதா, இதுவும் 2000 ரூபாய் வாங்கினதான். ஒரு 2000 ரூபாயை வச்சுட்டு எத்தனை தான் வாங்க முடியும்? சரி டென்ஷன் ஆகாத வீடு. அப்ப காசெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல. எப்படி சொல்ல? அந்த பிச்சை எடுத்த 2000 ரூபாய் காசு தானே, அதை சொல்லதுக்கு ஏசி விடுவார ஏசி. டேடி நான் என்ன கொடுத்தாரு, ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய் அந்த பூ வாங்கினது பூரா அந்த பிச்சை எடுத்த காசுல டெக்கரேஷன் போட்டுட்டேன். பூவை பிச்சு தூர ஏறி அப்புறமா பார்த்தாலே எரிச்சலா வருது. யாத்தாடி நல்ல வேளை சாப்பாடுன்னு சொல்லலப்பா, ஜன்னல் வழியே தூக்கி வீசினாலும் வீசிடும் இந்த குவாட்டி. சரி சரி எல்லாத்தையும் விடுங்க, புதுசாக ஆரம்பிப்போம். சாப்பிடுவோமா? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஞம் 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 ஞம். என்னைக்குதான் இவன் மாற போறாளோ கடவுளே கடவுளே. ஏட்டி என்னட்டி ப்ளூ கலர்ல லைட்டு செட்டப்லாம் சூப்பரா ஹோட்டல் மாதிரி பண்ணி வச்சிருக்க. ஆமாம் ஆமாம், உமரை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏ அப்பா, இவ்வளவு வேலையும் பார்க்குறதெல்லாம் யோசிக்கும் போது எந்த சேட்டையும் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது பாபு. நல்லது அப்படியே தோணட்டும், அப்பதானே சேட்டை பண்ணாம கிடப்ப. சரி சரி எப்படியோ சமாதானம் ஆயிட்டீர்களா, அதுவே போதும். சரி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு தூங்குவோம். சரி நெட்டம்மா. எப்பாடி நெட்டமான்னு கூப்பிட்டுட்டீரா? அது என்ன உமருக்கு கோபம் வந்த உடனே நெட்டமாவை மாவை கட் பண்ணிட்டு நெட்டங்கிரு. என்ன அசிங்கமா இருந்தது பேர் தெரியுமா கேட்கறதுக்கு? ஆமா, நீ இப்படி பண்ணிட்டு அலைஞ்சின்னா உனைய நெட்டமானு செல்லமாவா கூப்பிடுவாவோ, நெட்டன்னா இனிமே கூப்பிடுவேன். இனிமே ஒழுங்கா இருந்துக்கிடு. சரி சரி ஒழுங்கா இருப்போம். சாப்பிடுங்க, ஆறிற போகுது. இந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் வாயில வைக்க முடியாதப்பா. ஞம் 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 ஞம். விளையாட்டு பிள்ளை.